யூனிட் 2 நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பற்றின டாபிக். ஓகே, நம்மளுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றியும் அந்த இயற்கை வளங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் அதுக்குரிய தீர்வுகளை பற்றியும் இதில் பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிசோர்ஸஸ், நமக்கு இருக்கிற நிலப்பரப்பு நில வளம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது நிலம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிலம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் 510 கிலோமீட்டர் லேண்ட் அக்கௌண்ட்ஸ் நியர்லி 29%, 149 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்மளுடைய நிலப்பரப்பில் நம்மளுடைய எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வந்து 29%, 149 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதெல்லாம் தான் இப்போ மெஷர் பண்ணிடுறாங்களே எவ்வளோ இருக்குது நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இருக்குது. அண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் காண்டினென்ட்ஸ். லைக் இது வந்து எல்லா காண்டினென்ட்டையும் சேர்த்து சொல்கிறாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு. அதில் நமக்கு 510 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் காண்டினென்ட்ஸ். லைக் நமக்கு தெரியும் நம்ம ஏஷியன் காண்டினென்ட், ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த காண்டினென்ட்ஸாக அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் இந்தியா ஹேஸ் 2.4% ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4% லேண்ட் ஏரியா இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்டு ஹைட் வேரியேஷன்ஸ், லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த் இஸ் கிளாசிஃபைட் இன்டு அ நம்பர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். லைக் நம்மளுடைய ஹைட் வேரியேஷன்ஸ் பொறுத்து கூட இருக்குது. அப்போ லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, ஹில்ஸ் இருக்குது, பிளாட்யூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, வேலிஸ் இருக்குது, மலைகள், குன்றுகள், சமவெளி, பள்ளத்தாக்குகள், இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. Out of the total area of the world, 25% is in the form of mountains. டோட்டல் ஏரியா வேர்ல்டில் இதை பற்றி நம்ம படிக்கிறது வேர்ல்டில். அதில் 25% எதனால் மலைகளால் சூழ்ந்திருக்கு. 45% வந்து சமவெளி, 30% வந்து பிளாட்யூஸ். பிளாட்யூஸ்னால் என்னென்னா ஒரு சமமாக இருக்கும் பட் ஹைட்டாக இருந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பிளாட்யூஸ்னால் பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழில் அதோட அர்த்தம். ரிவரைன் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் ப்ளே அ வைட்டல் ரோல் இன் ஹியூமன் லைஃப். அதே மாதிரி நமக்கு ரிவர் சைடு அண்ட் கோஸ்டல் சைட்ஸும் நமக்கு தேவை. கடல் பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தை தானே கோஸ்டல் பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிவரைன்றது ஆற்று பக்கத்தில் இருக்கிற சமவெளியை தான் சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நமக்கு ரொம்ப முக்கியம். 66% of the world population plain regions, mainly because of favorable living conditions. 66% வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் நம்மளுடைய மக்கள் தொகை எதில் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ரீஜன்ஸில், சமவெளியில் தான் நம்ம வாழ்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. அதுதான் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருக்குது. கொண்டு போய் தண்ணியில் வாழ முடியல, வானத்தில் வாழ முடியாது. நம்ம இங்கே தான் வாழ்கிறோம், சமவெளி லேண்டில் வாழ்கிறோம். இன் டோட்டல் வேர்ல்டு லேண்ட் ஏரியா எவ்வளோ பேர் 1% வந்து ஹியூமன் ஹேபிட்டட்ஸ் இருக்கான், 11% அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கான். ஓகே, ஸோ நம்ம 25% வந்து மேய்ச்சலுக்கான லேண்ட்ஸாக இருக்கான், 33% வந்து ஃபாரஸ்ட்டு, 28% வந்து ராக்கி ஹில்ஸ் மலைகள், அப்புறம் டெசர்ட்ஸ் நமக்கு இருக்குது, பாலைவனங்கள். அடுத்து 38% வந்து ரிசர்வ்டு ஏரியாஸ் ஃபார் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக 38% வந்து லேண்டை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து வச்சுருக்காங்க. சாயில்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்டல் காம்பனண்ட். அந்த நிலத்தில் என்ன நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, சொத்து இருக்குது, நமக்கான வளங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மண் இருக்குது. அந்த மணல் இல்லாமல் நம்மளால் மனுஷங்களால் வாழ முடியுமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். எப்படி மணல் இல்லாமல் வாழ்ந்துடலாமே, அதான் சாப்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் மணல் இல்லாமல் என்ன செடி கொடிகள் வளர்க்க முடியாது. செடி கொடிகள் வளரலைன்னா அனிமல்ஸ் அதை சாப்பிட முடியாது, ஆடு மாடுகள் சாப்பிட முடியாது. அப்போ ஹியூமன்ஸ் வந்து அதை வச்சு தான், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு தான் சர்வை பண்ணுறாங்க. ஸோ
அப்போ என்ன பண்ண முடியாது, சாயில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சாயில்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் காம்பனண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பேசிக் மீடியம் ஃபார் ஃபுட், வெஜிடேஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதுதான் நமக்கு பேசிக் அடிப்படையான தேவை. எது? சாப்பாடு, அதுக்கப்புறம் வெஜிடேஷன், அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள் எல்லாமே இந்த மணல் மூலியமாக தான் வருது. There are various aspects and components of soils. இதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்குது. களிமண் ஒரு மாதிரியான டெக்ஸ்சர், நம்மளுடைய ஆற்று மணல் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய செடிக்கு போடுற வயல் மணல் ஒரு மாதிரி இருக்கும். அதோட மாய்ஸ்சர் என்ன, ப்ரொஃபைல்ஸ் என்ன, ஹாரிசன்ஸ் என்ன, இது எல்லாமே இதில் சாயில் எரோஷன், சாயில் பற்றி சொல்கிறாங்க. லேண்ட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் த பேசிக் நெசசிட்டிஸ், நம்மளுடைய பேசிக்கான நெசசிட்டிஸ். அதனால் லேண்ட் இருந்தால் தான் ஃபுட் இருக்கும், ஓகே, சாப்பாடு இருக்கும், க்ளோதிங் இருக்கும், ஷெல்டர் இருக்கும். சாப்பாடு, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு இடம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே நமக்கு லேண்டு தான் தருது. ஓகே, இப்போ யூட்டிலைசிங் லேண்ட் மேன் இஸ் ஏபிள் டு டூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன்ஸ். அப்போ லேண்டை அவன் யூட்டிலைஸ் பண்ணி தான், லேண்டை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரி வைக்கணுமா, லேண்ட் வேணும், லேண்டை வாங்குங்க, விற்குங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் லேண்ட் இருந்தால் தான். மைனிங் நடக்குது, அதில் தான் சுரண்டுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டில், அப்புறம் ஆடு மாடு எல்லாம் மேயுது. ஷீப் ரியரிங், இது எல்லாமே இதில் தான் நடக்குது, நிலத்தில் தான் நடக்குது. ஹென்ஸ் த ரோல் ஆஃப் லேண்ட் இன் த டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் மேன் இஸ் செட் டு பி வைட்டல். ஓகே, அப்போ லேண்டோட ரோல் எப்படி எவ்வளோ முக்கியம், வைட்டல், இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. டே டு டே லைஃபுக்கு இது தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன். லேண்ட் ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது, அதோட ப்ரிவென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டாபிக் ப்ரிவென்ஷன். ஓகே, லேண்ட் ரிசோர்ஸஸ்ன்னும் போது லேண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட ப்ரிவென்ஷன் எழுதலாம். சாயில் எரோஷன் இஸ் த ட்ரிஃப்டிங் ஆஃப் த டாப் லேயர். சாயில் எரோஷன்னாவே நீங்கள் சொல்லுங்கள். சாயில் எரோஷன்னா மேலே இருக்கிற அந்த மணல் சரிஞ்சு அப்படியே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். ஓகே, அப்போ டாப் லேயர்னால் டாப் லேயரில் இருக்க மினரல்ஸ், விட்டமின்ஸ், அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மண் அரிச்சிட்டு போகிறது. அப்போ அந்த மாதிரி அரிச்சிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வெஜிடேஷனில் நமக்கு லாஸ் ஆகுது. அது பிளான்டிங் பண்ண முடியல, ட்ரீஸ் எல்லாம் லாஸ் ஆகுது, மரம் சரிஞ்சிருது. மேக்ஸ் லேண்ட் மோர் சசெப்டபிள் டு எரோஷன். ஸோ அது அப்போ நமக்கு வெஜிடேஷன் ரொம்ப சாயில் எரோஷன்னால் பாதிக்கப்படுது. சாயில் எரோஷனோட ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாயில் எரோஷனை என்னன்னு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது சாயில் எரோஷன் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணுறது. அப்போ நம்ம பிளான்ட் ட்ரீஸ் ஆன் பேரன் லேண்ட்ஸ். அப்போ வெறுமனை கிடக்குது இல்லையா, இந்த நிலம் விளையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வறட்சியாக கிடக்கிற எல்லா நிலத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மரங்கள் நடலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஆக்டர் விவேக் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறையா ட்ரீஸ் நட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரீஸ் நம்ம நட நம்மளுடைய மண் வளம், நிலத்தினோட வளத்தை பாதுகாக்கலாம். அப்போ அதனால் நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, எரோஷனை லிமிட் பண்ணுது, குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய மரங்கள் நடணும். ஆட் மல்ச் அண்ட் ராக்ஸ் டு ப்ரிவென்ட் பிளான்ஸ். மல்ச்னால் அப்படியே அந்த பெட் போடுவாங்கள்ல, புல் பெட்டு மாதிரி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஈரப்பதமாக அப்படி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராக்ஸு, பாறைகளை அதில் போடுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, டு ப்ரிவென்ட் த பிளான்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், கிராஸ் அண்டர்நீட் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸையும் கிராஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, மண் அரிச்சிட்டு போகும்போது என்னத்தையும் அரிச்சிட்டு போயிடும், செடியும் அரிச்சிட்டு போயிடும். அப்போ இந்த மல்ச் மேட்டிங்கிறது என்ன பண்ணுது, சாயில் எரோஷனை ரொம்ப குறைக்குது. ஸ்லோப்ஸில் அதுவும் எஸ்பெஷலி அப்படியே சாஞ்சிக்கலையும் அந்த ஸ்லோப்ஸ்லலாம் நிறையா குறைக்குது. ஓகே, புட் அ சீரீஸ் ஆஃப் ஃபைபர் லாக்ஸ் டு ப்ரிவெண்ட் எனி வாட்டர் ஆர் சாயில் ஃப்ரம் வாஷிங் அவே. தண்ணி அப்படியே அரிச்சிட்டு ஓடிட்டு போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபைபர் லாக்ஸஸ் அதை நீங்கள் சீரீஸாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து போடலாம் நிறையா அப்படின்னு சொல்கிறாங்க.
வைக்கோல் மாதிரி தட்டை மாதிரி அது குச்சி குச்சியாக இருக்கிறத வச்சு போடுறதுக்கு பேர் தான் ஃபைபர் லாக்ஸு. A wall at the base of the slope can help in preventing the soil from eroding. ஸோ அது மாதிரி ஒரு செவுறு கட்டலாம் ஒரு ஸ்லோப்பில். அப்போ கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, அதாவது கடைசியில் அந்த கட்டும்போது அந்த மண் சரியாமல் அப்படியே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு, ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன இருக்கணும்னா ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியாது, மண்ணை அரிச்சிட்டு போக முடியாது. ஸோ தட் அந்த வாட்டர் என்ன ஆயிடும், கரெக்டாக அந்த பைப் வழியாக கரெக்டாக அது சாக்கடையில் போய் சேரும். ப்ராப்பர் வாட்டர் கலெக்டிங் சிஸ்டம்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேண்ட் ரிசோர்ஸில் ஃபேக்டர்ஸ் என்ன எஃபெக்ட் இது வரைக்கும் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லேண்ட் ரிசோர்ஸஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்க, ஃபஸ்ட்டு நம்ம சாயில் எரோஷன் தான் பார்த்தோம். ஸோ சாயில் எரோஷன், அடுத்தது என்னது லேண்ட்ஸ்லைட்ஸ், அடுத்தது டெசர்டிஃபிகேஷன். இது எல்லாமே தான் நம்மளோட ஃபேக்டர். சாயில் எரோஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். சாயில் எரோஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். டாப் லேயரை வந்து என்ன பண்ணிடும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸர் கொண்டு போயிடும். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். லாஸ் ஆஃப் வெஜிடேஷன் இருக்குது, இதையே தான் திருப்பி எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு விட்டு போகிறேன். அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் சாயில் எரோஷன். சாயில் எரோஷனோட ரீசன்ஸ் என்ன, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டை அழிக்கணும். ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன நடக்கும், மணல் எல்லாம் ஓடி போயிடும். அப்போ அது ஒரு ரீசன். மைனிங் ஆப்ரேஷன்ஸ், ஏதாவது மலையை குறன்றது, மலையை தோண்டி என்ன பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, மலையை தோண்டி அதில் இருக்கிற வளங்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் கூட ஒரு காரணம் சாயில் எரோஷனுக்கு. அப்புறம் ஆல் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய எல்லா வளர்ச்சிக்கான ஆக்டிவிட்டீஸுமே இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தான். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃபாரஸ்ட்டை அழிப்பீங்க. அப்போ அங்கே சாயில் எரோஷன் வரும். ரெக்ரேஷ்னல் பார்க்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நடக்குது. அடுத்தது ஓவர் கிரேசிங்னால் அதிகமான மேய்ச்சல் நடக்குது இல்லையா, அதை அதிகமான இலைகளை சாப்பிட்றது, லேண்ட் பேரன் ஆகிடுது, விளையாமல் போயிடுது. அண்ட் மேக்ஸ் இட் சக்சஸ்டபிள் ஃபார் சாயில் எரோஷன் பை விண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இது எல்லாமே விண்ட் அண்ட் வாட்டர் மூலயமா எல்லாமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது சாயில் எரோஷனில் அப்படின்னு பார்த்தாக்கா, மண் அரிக்கிறதுனால நமக்கு ஃப்ளட் அதிகமாக வருது, வெள்ளம் நிறையா வருது, ட்ரவுட் நடக்குது, வறட்சி. அடுத்தது டிப்ளீஷன் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், அதில் இருக்கிற சத்துகள் குறையுது, இன்ஃபர்டைல் லேண்டாக மாறிடுது, விளை நிலங்கள் எல்லாமே விளையாத நிலங்களாக மாறிடுது. அதர் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தின்னிங் ஆஃப் சாயில் லேயர் ரெடியூசஸ் பிளான்ட் க்ரோத். இப்போ நமக்கு மண்ணுடைய லேயர் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, அது ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத், அதோட ரூட்டெல்லாம் போய் உள்ளே ஸ்ட்ராங்காக நிற்காது இல்லையா. கொஞ்சோடு தான் மண் இருக்குது அப்படின்னும் போது அதோட சத்துகளும் இருக்காது. அப்புறம் இந்த தண்ணியும் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்துகளும் குறைஞ்சிரும், தண்ணியும் குறைஞ்சிரும். ரிடக்ஷன் இன் க்ராப் ப்ரொடக்ஷன், நம்மளுடைய க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸ் இன் ஏர் ஹியூமிடிட்டி பேலன்ஸ், அது மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், அதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பேலன்ஸாக இருக்காது. டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட் ஆன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாதிக்கப்படும். லாஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நம்மளுடைய நிலத்தடி நீர் வந்து நிறையா வீணாக போகும். எஃபெக்ட்ஸ் ஆன் சீசனல் அண்ட் பெரினியல் வாட்டர் பாடிஸ். ஓகே, ஸோ சீசன் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம், அப்போ அதில் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷன் ஆஃப் ரன் ஆஃப் சாயில் அண்ட் மட் லீட்ஸ் டு ரிடக்ஷன் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் லேக்ஸ் அண்ட் பாட்ஸ். இப்போ நம்ம மண் அப்படியே ஓடி போகுது அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும்னா, எதில் ரிடக்ஷன் ஆகும்னா லேக்ஸும் பாண்ட்ஸும் வந்து நிரம்பாது, தண்ணி அப்சார்ப் பண்ணுறது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷ் கல்டிவேஷன், அதுமாதிரி மீன் பிடிக்கிறது, அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் சாயில் எரோஷன் இருந்துச்சுன்னா. ஆல்கலைனிட்டி அண்ட் சீப்பேஜ் இன்க்ரீஸ் இன் த பிளெயின்ஸ், அதே மாதிரி நம்ம சமவெளியில் ஆல்கலைனிட்டியும் அண்ட் சீப்பேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்கலைனிட்டின்னு அந்த பிஹெச் வேல்யூலாம் பார்க்குறாங்களே இப்போ மினரல் வாட்டரில், ஸோ அது அந்த பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது சீப்பேஜ்னால் கசிவு, நிலக்கசிவு, தண்ணி கசியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Hydraulic machines and other pumping machines get rusted due to this mud or soil water. Okay, so hydraulic machines நம்ம யூஸ் பண்ணி பம்பிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மண்களை எடுக்கிறோம் ஆர் சாயில் வாட்டர் இதெல்லாமே என்ன ஆகுது எடுத்துட்டுறோம் அப்படின்னும்போது அதில் பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேருனாலையும் சாயில் வாட்டர்னாலையும் அதெல்லாம் துரு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஸ்டட். லேண்ட்ஸ்லைட்ஸ் அடுத்தது. இதனால் லேண்ட்ஸ்லைட்ஸும் ஒரு நம்ம பாதிப்புன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஃபேக்டர்ஸில். அது சாயில் எரோஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நிலச்சரிவு ஒரு பாதிப்பு இல்லையா. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, நிலச்சரிவு எதனால் வருது, எர்த்குவேக் வர்றதுனால வருது. அப்புறம் மலை சரிஞ்சு விழுது, பாறைகள் சரிஞ்சு விழுது மவுண்டன்லேருந்து. லைக் எர்த்குவேக், ஃப்ளட், வால்கனிக் எரிப்ஷன், எர்த்குவேக்கு, ஃப்ளட்டு, வால்கனிக் எரிப்ஷன், எரிமலை, அப்புறம் நிலச்சரிவு, இது எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர், பேரழிவு. பேரிடர் காலத்தில் நம்ம வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, பேரழிவு நடக்கிறது. ஜென்ரலி லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் டியூ டு கண்டினியூஸ் ஹெவி ரெயின். லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து எதனால் நடக்குது கண்டினியூஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மழை பெஞ்சால் அது நிலச்சரிவு ஏற்படும். அப்புறம் சாயில் எரோஷனும் நடக்கும். இன்அடிக்குவேட் ட்ரைனிங் ஆஃப் வாட்டர், ரெயின் வாட்டர். நமக்கு ரெயின் வாட்டர்னு சிஸ்டம் நமக்கு இல்லை, ட்ரைனேஜ் வாட்டர் சிஸ்டம் இல்லாததுனால ரொம்ப மண்ணை வந்து அரிச்சிட்டு போயிடுமா. எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆன் வாட்டர் பெட்ஸ் காஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ். அப்போ வாட்டர் பெட்டில் நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வருது. லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் மோஸ்ட்லி இன் ரெய்னி சீசன். லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ரெய்னி சீசனில் தான் நடக்கும். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேன் டு கான்ட்ரிபியூட் டு த காஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகே, என்ன ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி அது எல்லாமே லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் மேனோட எந்த ஒரு நடவடிக்கையோ என்ன பண்ணுது, லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிங் பில்டிங்ஸ் ஆன் ஹில், நம்மளுடைய மலைகளில் நம்ம சுற்றி போகும்போது ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வீடுகள் இருக்குது. அப்போ அங்கே பில்டிங் கட்ட தான் செய்வாங்க. அதெல்லாம் ஆனால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிலச்சரிவு ஏற்படுது. அது மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயும் அப்படி நடக்குது, மவுண்டன்ஸ்லேயும் அப்படி நடக்குது. ப்ரிவென்டிங் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரெயின் வாட்டர், லேயிங் அ நம்பர் ஆஃப் ரோட்ஸ் பை லெவலிங் மவுண்டன் ராக்ஸ் லெட் டு லேண்ட்ஸ்லைட். அது மாதிரி நம்மளோட ஃப்ரீ ஃப்ளோ இல்லை, மலையிலேருந்து அப்படியே தானாக அப்படியே தண்ணி வரிஞ்சு போயிடும் அப்படின்னா அது கிடையாது. அதே மாதிரி ரோட்ஸு நம்ம நிறைய போடுறோம், அதில் லெவலிங் பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்கு காரணமாக இருக்குன்னா லேண்ட்ஸ்லைடுக்கு காரணமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் தட் சடன்லி ரஷ் டவுன் அ ஸ்டீப் ஸ்லோப் கேன் காஸ் கிரேட் டிஸ்ட்ரக்ஷன் அக்ராஸ் அ வைட் ஏரியா ஆஃப் habitual land and sometimes cause floods by damming up bodies of water. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் எதனால் வருது, சடனாக ஒரு வேகமாக ரஷ் ஆகி தண்ணி வந்து அடிக்குதுன்னா அப்போ என்ன வரும், அதில் டிஸ்ட்ரக்ஷன் வரும். அப்போ என்ன ஆகும், வைட் ஏரியா லேண்டு வந்து பாதிக்கப்படும். சம்டைம்ஸ் காஸ் அதுக்குள்ள என்னவும் வரும், ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி டேம் உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நடக்குது. லேண்ட்ஸ்லைட் காஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ரோட் அண்ட் லைட் டிராஃபிக். ஸோ ரயில் டிராஃபிக்கு இது எல்லாத்துக்குமே தடைகளாக இருக்குது ரோடுக்கு. அப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, சில நேரம் சொல்லுவாங்களே ஊட்டி போகும் பாதை நிலச்சரிவு காரணமாக தடைப்பட்டது. ஸோ அங்கே தடைகள் இருக்குது அப்படின்றாங்க. ரோடு இல்லை மண் விழுந்துச்சு, இல்லை ரயில் ட்ராக்கில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது சம்டைம்ஸ் ஹோல் வில்லேஜ் கெட்ஸ் பரீட். சில நாட்களில் பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்போது அந்த ஹோல் வில்லேஜுமே அந்த கிராமமே என்ன ஆகுதுன்னா புதைஞ்சு போயிடுது லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. பை ஸ்ட்ரென்தனிங் ஹில் ஸ்லோப்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா லேண்ட்ஸ்லைட் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணுன்னா ஹில் ஸ்லோப்ஸ் வந்து அட் த பேசஸ் ஆஃப் ஹில் ஸ்லோப்ஸ் கான்க்ரீட் செக் வால்ஸ் குட் பி ரெக்டட். அப்போது ஒரு கான்க்ரீட் வால் நம்ம வந்து அதில் நம்ம பண்ணோன்னா பில்டு பண்ணோன்னா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை கன்ஸ்ட்ரக்டிங் ட்ரைனிங் கேனல்ஸ், அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கேனல்ஸ்லாம் நம்ம கொடுத்தோன்னா, கால்வாய்கள்லாம் ஏற்படுத்தினோன்னா அந்த ரெயின் வாட்டர் வந்தோடனே மழை வந்து ஒரு பக்கமாக போய் அது அப்படியே ட்ரெயின் ஆகி கடல்லையோ ஆறுலையோ கலந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரிவலட் வாட்டர்ஸ், அந்த மாதிரி ரிவர்லேருந்து வர வாட்டர்ஸு கூட எங்கே அது எப்படி ஹில் ஸ்லோப்ஸ்லேருந்து நமக்கு போகும்.
அப்படிங்கிறதுக்கும் பார்த்து நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். By adopting these effective measures to prevent landslides, damages to men, materials could be avoided to a large extent. ஸோ இந்த மாதிரியான எஃபெக்டிவான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வர டேமேஜஸ் கூட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெட்டீரியல் டேமேஜும் வராமல் நம்ம லார்ஜ் எக்ஸ்டென்ட்டில் அதிகப்படியான அளவில் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டெசர்டிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு. இப்போது பாலைவனத்தில் ஏதாவது விளையுமான்னு கேட்டிங்கன்னா விளையாது இல்லையா? அப்போ டெசர்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெசர்ட்ஸ் ஆர் அன்யூஸ்டு லேண்ட் இல்லையா? அதுமாரி அதை யூஸ் பண்ணுறது கிடையாது யாருமே. மோஸ்ட்லி அந்த டெசர்ட்டில் இருக்கிற எந்த மண்ணையும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஹோல் வேர்ல்டில். When a region remains without any rainfall, permanently it is referred to as a desert. நீங்கள் ஏதாவது ஒரு ரீஜன் விளையிற இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல கண்டினியூஸாக ரெயின்ஃபாலே பர்மனெண்ட்டாக வரலை அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் டெசர்ட். டெசர்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சாண்டி. அது சாண்டியாக தான் இருக்கும். அதில் வெஜிடேஷன்ஸ் இருக்காது. டென்சிட்டி அடர்த்தியான பாப்புலேஷன் அங்கே இருக்காது. ரொம்ப லோ பாப்புலேஷன். அப்போ லோ மெயின்டெனன்ஸ் இருக்கும். அப்போ அங்கே எதுவுமே வளராது. பட் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா டெசர்ட் எல்லாமே விளை நிலங்களாக மாற்றுறாங்க. நம்ம விளைஞ்ச நிலத்தை என்னவாக மாற்றிட்டுருக்கோன்னா டெசர்ட்டாக மாற்றிட்டுருக்கோம். மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே நெல் விளைய வைக்கிறாங்க, காய்கறிகள் விளைய வைக்கிறாங்க. அந்த பாலைவனத்தை அவங்க சோலைவனமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கிற அந்த நிலத்தை என்னவா மாற்றுறோன்னா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கிறோம். Man has become the most important factor for the extension of desert areas. அப்போ ஹியூமன் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, காரணங்கள் டெசர்ட் ஏரியாஸாக வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சர் இஸ் ஆல்சோ அதே மாதிரி நேச்சரும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெசர்ட்டிஃபிகேஷன். நேச்சர் என்ன மழை பெய்யலைன்னா அதில் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால அப்படி சொல்கிறாங்க. செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமனோட செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு என்ன பண்ணுதுன்னா ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட்டை அழிக்கிறது, அப்புறம் நல்ல ஓவர் கிரேசிங், சாப்பிட்றது, மேய்ச்சலுக்கு விடுறது நிறையா, எக்ஸசிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரை இன்னமும் தேவைக்கு அதிகமாக எடுத்து உறிஞ்சு அதை வெளியே கொண்டு போகிறது, பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். அதே மாதிரி பொல்யூஷனும் நம்மளுடைய இதில் எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் இருக்குது இல்லையா? வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், எல்லா பொல்யூஷனும் இருக்குது. அதனாலேயும் அப்படி ஆகுது. ஓவர் பாப்புலேஷன், அது மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தொகை. அண்ட் மைனிங் ஆப்ரேஷன், சுரண்டல் இன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளேசஸ். அதிகப்படியாக பார்த்திங்கன்னா குவாரிகள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்க்குறாங்க. லெட் டு த லேண்ட் பிகமிங் டெசர்ட். இது லேண்ட் நிலம் டெசர்ட்டாக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஹியூமன் என்ன பண்ணுறாங்க, இது இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளைமேட் சேஞ்சஸ். அப்போ கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஹியூமனும் ரெஸ்பான்சிபிள் தான், அவனும் அதுக்கு பொறுப்பாளி தான். விச் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட்டாக மாறுறதுக்கு அது இருக்காங்க. டீஃபாரஸ்டேஷன் இஸ் மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் temperature and scanty rainfall, producing atmospheric drought. வறட்சி ஏற்படுது. எந்த பிளேஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, வறட்சியாக இருக்குது, தண்ணி குடிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இல்லாதது தான் பெரிய காரணம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டாக இருக்கிறத, மரங்கள் இருக்கிறத அவங்க வெட்டிட்டு அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்போது அங்கே எப்படி மழை பெய்யும்? அப்போ நம்ம மரங்கள் அதிகமாக வைக்கும் போது தான் அங்கே மழைகள் பெய்யும். அப்போ நம்ம டெசர்ட்டிஃபிகேஷன் ஆகாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. காசஸ் ஃபார் த டீக்ரடேஷன் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ். இதில் என்னென்ன காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன். மறுபடியும் சாயில் எரோஷனுக்கு வந்துட்டாங்க. டியூ டு சாயில் எரோஷன் த அப்பர் லேயர் போயிடும், ரிசல்ட்டிங் இன் டிப்ளீஷன் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இன் த சாயில். இது நமக்கு தெரியும். அதே பாயிண்ட்டே திரும்பி சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளட் அண்ட் வாட்டர் லாகிங். மாதிரி வெள்ளம் வர்றதுனாலையும் தண்ணி தேங்கிட்டு இருக்கிறதுனாலையும் சாயில் எரோஷன், அடித்து ஓடுறதுனாலையும் சாயில் எரோஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளஷிங் அவுட், வெளியில் அடிச்சுக்கிட்டு ஓடுது, நியூட்ரிஷன் போயிடுது. யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இது ஒரு நியூ பாயிண்ட்டாக இருக்குது. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் பாருங்கள், நமக்கு உரங்கள் எல்லாமே கெமிக்கலாக மாறிடுச்சு.
ஒரு விவசாயின்னு ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு தாத்தா வந்து அந்த நிலத்தையும் அவருடைய பயிர்களையும் அவர் பாதுகாக்கிறதுக்காக அவ்வளோ பாடுபடுவார். அவர் பார்த்திங்கன்னா சொல்லுவார், விதைகள் வந்து திரும்பியும் இந்த விதையை ஒரு தடவை வாங்கி போட்டால் போதும்ல, அந்த விதையை வச்சு நான் வந்து திரும்பி நட்டுக்குவேன்னு கேட்டால், இல்லை நீ இந்த விதையை ஒரு தடவை வாங்கினேன்னா திருப்பி அந்த விதையை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த விதைக்கு வந்து நோ பவர் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம பவர் இல்லாத ஒரு வெஜிடேஷன் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால தான் இப்போ நிறைய பேர் இயற்கை விவசாயம்னு அதில் போயிடறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. உரங்களே வந்து கெமிக்கலாக இருக்கும் போது அப்போ அந்த செடியிலேருந்து வர விளைவிச்ச எந்த ஐட்டம்ஸாக இருந்தாலும் அப்போ அதில் என்ன இருக்கும்? கெமிக்கல் தான் இருக்கும். அப்போ கெமிக்கல் வந்து உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா, நேராக வந்து நம்ம ஒரு பெயிண்ட்டையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கலர் பவுடரையோ நம்ம சாப்பிடுவோம்ல, அது மாதிரி சாப்பிட்டா நமக்கு நல்லதில்லை. அதே தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. உரங்கள் எல்லாமே செயற்கை உரங்களாக கெமிக்கல் உரங்களாக போட்டு உடனே பழுத்துரும், உடனே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காளான்கள்லாம் அப்படி தான் வளருது. ஒரு வைக்க போகிறக்குள்ளார காளானோட விதைய போகிறாங்களா, காளான் வளர்ந்துருது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நேற்று முளைச்ச மழையில் பெஞ்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மழையில் பெய்யாத காளான் தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். மஷ்ரூம்னு வேறு ஸ்டைலாக சொல்லிக்கிட்டு அதை தான் வந்து ஹோட்டல்ஸில் போனால் சாப்பிட்றாங்க. பெஸ்டிசைட்ஸுன்னும் போது பூச்சிக்கொல்லின்ற போது நம்ம பூச்சை வந்து கொல்லுது இல்லையா, எறும்பு மருந்து பூச்சி மருந்துன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பெஸ்டிசைட்ஸ் நமக்கு போடும்போது அது பூச்சியை கொல்றதா இருந்தால் நம்மளையும் தான் கொல்ற மருந்து அது. அப்போது விஷத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இயற்கை விவசாயம் இயற்கையாகவே நம்ம வந்து போடலாம். வேப்பம் புண்ணாக்கு, இந்த ஆடோடது இதெல்லாமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூடு யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர். அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பாதிப்புகள் நான் எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நிலத்துக்கு என்ன பாதிப்புகள்னால் எல்லா உயிரினங்களும் அழிய தான் செய்ய போகுது, நம்மளும் அழிய தான் அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து என்ன ஆகிடுதுன்னா அழிஞ்சு போயிடுது. ஏர்த்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற நிலத்தில் இருக்கல. அதனால என்ன ஆகுதுன்னா சாயில் டெக்ஸ்சர் வந்து குறையுது. அப்போ என்ன ஆயிரும், வாட்டர் லாகிங் இன் ஃபீல்டு, அப்புறம் லீடிங் டு சாலினைசேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த நிலம் வந்து கலப்படமான நிலமாக மாறுது. மறுபடியும் விளைவிக்க முடியாது, ஏன்னா எல்லா சத்தையும் உறிஞ்சி எடுத்துருது அந்த கெமிக்கல். திருப்பி விளைய வைக்க முடியுமானா அது விளைய நிலங்களாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்டிவேஷன் வித்தவுட் க்ராப் ரொட்டேஷன். அது மாதிரி அறுவடை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிர்களை அறுவடை செய்கிறாங்கன்னா இயர் ஆஃப்டர் இயர் என்ன ஆகுது, அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுது. ஓகே, பர்டிகுலர் டைப் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் ப்ரொடியூஸ் ஹை ஈல்ட்ஸ் இனிஷியலி ஃபார் சம் இயர்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு இதில் ஹை ஈல்டு கிடைக்கும். அப்புறம் போக போக அது என்னாகும், குறைஞ்சிரும். ஏன்னா நிலத்தில் உள்ள சத்துகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால. இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம், என்ன கன்சர்வேஷன் ஆஃப் சாயில் என்ன பண்ணுறது அப்படின்னா, கன்சர்வேஷன் மீன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் வேஸ்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்படி நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம அதை பாதுகாக்க முடியும். சாயில் கன்சர்வேஷன் மீன்ஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் சாயில் அண்ட் டிப்ளீஷன் ஆஃப் எர்த். நம்ம வந்து தேவையில்லாமல் மணலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மாதிரி எர்த்தையும் நம்ம பாதிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. டியூ டு ப்ராப்பர் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் நாட் பீயிங் அடாப்டட், vast areas of fertile land have been converted into wasteland. அப்போ நமக்கு fertile land விளையிற நிலம் எல்லாமே எதுவாக மாறிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஸ்ட் லேண்டாக மாறி போயிடும். இப்போ நம்ம அதை அடாப்ட் பண்ணி அதுக்குள்ள மரங்கள் நடணும். மெத்தட்ஸ் என்ன, ரீஃபாரஸ்ட்ரேஷன். அப்போ மரங்கள் அதிகமாக நம்ம நடணும். ஃபாரஸ்ட்டாக இருக்க விடணும். தி ஹில்லி ஏரியாஸ் இன் விச் த சாயில் எரோஷன் இஸ் மேக்ஸிமம். ஹில்லி ஏரியாவில் தான் வந்து சாயில் எரோஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சாயிலை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு என்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளான்டிங் ட்ரீஸ், ரீஃபாரஸ்ட்ரேஷன் ஆக்கணுன்னாவே மரங்கள் அதிகமாக நடணும். விச் ஆர் குவிக் growing and provide efficient plant cover for prevention of soil erosion. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாயில் எரோஷன் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ஸ் அண்ட் அதர் விண்ட் பிரேக்ஸ் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் பை விண்ட்ஸ். ஸோ காற்றுனால நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. The plant species like Shaurum, Manjo, Syndom, இதெல்லாம் etc. are recommended for desert areas to check land shifting. ஸோ land shifting நடக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நம்ம ஸ்பீஷீஸ் பிளான்ட் ஸ்பீஷீஸை நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அடுத்தது ஆக்ரோனாமிக் மெத்தட்ஸ். ஆக்ரோனாமிக் மெத்தட்ஸ்ன்ற போது தீஸ் இன்க்ளூட் கவுண்டர் பிளான்டிங் ஆர் பிளேயிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த slopes to flow of water down the hills avoiding soil erosion. ஒரு நடுறதுக்கே நெல் வயலில் நடுறதுக்கே அதுக்கு ஒரு ஆங்கிள் பார்த்து தான் நடுவாங்களாம். அதுக்கு வந்து மெஷர் பார்த்து தான் நடுவாங்களாம். ஒரு நெல்லை விதைச்சி ஒரு புல் வைப்பாங்கள்ல அந்த நெல்லை, அடுத்தது இன்னொரு இதுக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பிளான்டிங் பண்ணாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கனாமிக் மெத்தட்ஸ்னால் ரைட் ஆங்கிளில் நம்ம வந்து 90 டிகிரி ஆங்கிளில் நம்ம வந்து பிளான்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ஹில் ஏரியாவில் சாயில் எரோஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டர் ஃபரோவிங்னா அப்படின்னா என்னென்னா, ஸ்லோப்ஸில் நம்ம பண்ணும்போது டு ஹோல்ட் த ரன் ஆஃப் வாட்டர் அண்ட் சாயில். இந்த ஃபரோஸ் ஷுட் பி மேட் ஆன் ஸ்லோப்ஸ். இந்த ஃபரோஸ் நம்ம வந்து ஸ்லோப்ஸில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதில் பண்ணுவோம் இல்லையா, ஒரு தடுப்பு மாதிரி, அப்போ அது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி அதில் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்க்கால் மாதிரி. அப்புறம் ஸ்ட்ரிப் கிராப்பிங். தீஸ் ஆர் ஆல்டர்னேட் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் டென்ஸ்லி க்ரோயிங் க்ராப் கவர்ஸ் விச் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். அது மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம குச்சி மாதிரி இருக்கிறதுலாம் நிறைய நட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து என்ன பண்ணிடும்னா மண்ணை அடிச்சுட்டு போகாமல் அங்கேயே அப்படியே அந்த மரம் தாங்கிக்கிற மாதிரியே தாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மல்ச்சிங்னா தான் நம்ம கிராஸ் மாதிரி போட்டோம் இல்லையா. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் நாட் பர்ன்ட் பட் ஆஃப்டர் டிகம்போசிஷன் யூஸ்ட் அஸ் ஹியூமஸ். இப்போ மல்ச்சிங் நம்ம பண்ண சொல்கிறாங்க. மல்ச்சிங் நம்ம பண்ணோன்னா ஒரு மேட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது அப்போ வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லே ஃபார்மிங்னா crop grass rotation in agriculture is called lay farming. crop என்ன பண்ணுறோம், திருப்பியும் அதை எடுத்து மண்ணில் போட்டு அதை என்ன பண்ணுறோம், திருப்பி அதை வந்து சாயிலுக்கு உரமாக பயன்படுத்துவோம். which checks soil erosion and holds soil particles in the roots of grasses. அப்போ அது எல்லாமே என்ன பண்ணிடும், ரூட் வேர்களில் இருக்கிற சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் அது பார்த்துக்கும். Terracing means the division of slopy areas into a series of small flat fields by means of ridges when placed in such a manner that they hold water. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்லோப்பி ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் டிவைட் பண்ணி ஸ்மால் ஃப்ளாட் ஃபீல்ட்ஸாக வச்சுருக்காங்க. வென் பிளேஸ்ட் இன் சச் அ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட்லாம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வெட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது நிறையா தண்ணியை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். தீஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் தஸ் செக் ரன் ஆஃப், ஓடி போயிடுதா இல்லைன்னா வந்து அப்சர்வ் பண்ணி அந்த தண்ணியை பத்திரமா வச்சுக்கும். This breaking up of language, long slopes into small watersheds, channelizes water. அப்போ இது வந்து நல்லா சேனலைஸ் பண்ணி எங்கேருந்து எங்கே தண்ணி போகும், அப்போ சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். இப்போ டேம்ஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் 10 மார்க்கில் வந்தால் நீங்கள் எது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. ஏன்னா இது எக்கச்சக்க பேஜ் வருது, மோர் தென் 11 pages வருது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃப்ளட்ஸ், வெள்ளங்கள் ஆர் ரெகுலர் ஃபீச்சர் இல்லையா, எவ்ரி இயர் இன் ரிவர்ஸ். எப்போ பார்த்தாலும் வெள்ளம் வந்துருச்சு, வருஷம் ஒரு தடவை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்ஸ் ஆர் த மேஜர் காஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் அண்ட் எரோஷன். சாயில் என்ன ஆகுதுன்னா பொல்யூட் ஆகுது பார்த்திங்கன்னா. அப்போ தான் வந்து நம்ம
போட்ட எல்லா குப்பைகளும் சேர்ந்து அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து வரும். பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கட்டும், நம்ம போடுற ஒவ்வொரு குப்பைகளும் அது வரும்போது அது பொல்யூஷன் ஆகிடுது. சாயில் வந்து எரோஷனும் நடக்குது. திஸ் ஹெவி எரோஷன் கேன் பி செக்ட் பை கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ். அப்போ இந்த மாதிரி எரோஷன்லாம் நடக்காதபடிக்கு இருக்கிறதுக்காக தான் அங்கங்கே டேம்ஸ் கட்டுறாங்க. தீஸ் டேம்ஸ் ப்ரொவைட் வாட்டர் ஃபார் இரிகேஷன். இது விவசாயிகளுக்கு தண்ணிக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் உதவுது. டேம்னா அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தண்ணி தேவையோ அப்போ அக்ரிகல்ச்சருக்கு விடுறது. இந்த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்டைல் லேண்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபர்டைல் ஒன்ஸ். அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது தண்ணி இல்லை, மழை பெய்யல, அதனால் நாங்கள் விளைய வைக்கலைன்னு சொல்ல முடியாமல் இன்ஃபர்டைல் லேண்டெல்லாம் அந்த நேரத்தில் ஃபர்டைல் லேண்டாக கன்வெர்ட் ஆகுது. கண்ட்ரோல்டு கிரேசிங். அப்புறம் வந்து எக்ஸசிவ் கிராசிங் ரெண்டர்ஸ் லேண்ட் பேரன் இல்லையா? அப்போ நிறைய மேய்ச்சலுக்கு நம்ம விடும்போது நிலம் என்னவாகுது? விளையாத நிலமாக மாறுது, மலட்டு நிலமாக மாறுது. த சாயில் பார்ட்டிகல்ஸ் தஸ் எக்ஸ்போஸ்ட் பிகம் ட்ரை. அப்போ இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வறட்சியாக மாறிடுது. ஓகே, தண்ணி எல்லாமே ஒரே வறண்ட நிலமாக இருக்குது. த அண்டர் கிரவுண்ட் ரூட்ஸ் பிகம் weak due to lack of foliage. The soil becomes dry and weak which is easily eroded by wind or water. அப்போ இந்த மாதிரி இருக்கிற தண்ணியெல்லாம் வீக்காக இருக்கும். அது மாதிரி அது சீக்கிரமாக என்ன ஆகிடும்? ட்ரை ஆயிரும், வீக்காக இருக்கும். அப்போ விண்டு வந்துச்சு இல்லைன்னா வாட்டர் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். அடுத்து சாயில் ஃபர்டிலிட்டி. சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்னும் போது the fertility of the soil should be maintained by green manuring and using biofertilizers to restore the nutrients. அப்போ நம்ம இந்த சாயிலை வந்து விளைநிலமாக மாற்றணும், ஃபர்டைல் லேண்டாக மாற்றணும், ஒரு கனித்தர ஒரு நிலமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா நம்ம நல்ல மேன்யூஸ் நிறையா கொடுக்கணும், பயோ ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், உரங்களை வந்து நம்ம நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போது அது டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? பயோ ஃபர்டிலைசர். அப்போ இயற்கையான உரங்களை தயாரித்து இயற்கை விவசாயி. அப்போ நம்மளுடைய நிலத்தில் என்ன ஆகிடும்? சத்துகள் பெருகும். சத்து இல்லாமல் நம்ம இருந்தாவே கீழே விழுந்துருவோம் இல்லையா? அப்போ சத்து இல்லாத நிலத்தில் எது விளைஞ்சாலும் அது இதாகாது. அப்போ அதுக்கு தகுந்த உரங்களை நம்ம கொடுக்கணும். ஒன்லி ஃபர்டைல் சாயில் சப்போர்ட்ஸ் க்ராப். அப்போ ஃபர்டைல் சாயில்ஸ் தான் க்ராப்பை சப்போர்ட் பண்ணும், நிற்கும். அது which ultimately adds to the inorganic and organic constituents of the soil. அப்போ நமக்கு ஆர்கானிக்காகவும் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ஸும் சாயிலில் கிடைக்கும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில் 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. The country should be divided into soil region. அப்போது ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு வந்து சாயில் ரீஜனாக மாறணும். டிவைட் detailed surveys can be conducted 25% ஏரியா. டீட்டெயிலான சர்வே வந்து கண்டக்ட் பண்ணும்போது 25% ஏரியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் படி. ஓகே, சாயில் டெப்த்தும் டெக்ஸ்டரும் அதை வந்து சர்வே பண்ணணும், அதை அளவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அளவிடும் போது சின்னதாக டிவைட் பண்ணும்போது நமக்கு நல்ல விளை நிலங்கள் உருவாகும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன். அது மாதிரி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். சாயிலை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு நல்லது. we cannot afford to ignore these steps. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளால் எஃபோர்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஒன் மேஜர் ப்ராப்ளம். எதுலன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரில், இந்திய விவசாயத்தில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. மோர் தென் மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் இஸ் ஸ்டில் எக்ஸ்போஸ் டு திஸ் ஹசார்ட். இன்னும் மில்லியன் கணக்கான ஹெக்டேர்ஸ் உள்ள நிலங்கள் எல்லாமே இந்த மாதிரியான பாதிப்புகளுக்குள்ளாகி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. About 40 million hectares, எவ்வளோ 40 million hectares of such land is under அக்ரிகல்ச்சரில் இருக்குது. வாட்டர் எரோஷன் இஸ் காமன் இன் எங்கெங்கே அப்படி பார்த்திங்கன்னா குஜராத்தில், மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப், யூபி, பீகார் இதிலெல்லாம் அதிகமான இது இருக்கா எரோஷன் இருக்குது. விண்ட் எரோஷன்றது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எக்ஸட்ரா. ஸோ நேஷ்னல் லேண்ட் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷன் remarked that
அன்கண்ட்ரோல்டு கிராசிங் நடக்குது இல்லையா, புல்லை மேய்ச்சல் விடுறது, ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், மரங்கள் சாயிறது, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அண்ட் ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸ் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி லேண்டுக்கு இதுதான் மெயின் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லேண்டு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் லேண்டுங்கிறது முடிஞ்சிச்சு. செகண்ட் டாபிக்ன்றது ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது காடுகள். ஓகே, நிலம் முடிஞ்சிச்சு, அடுத்தது காடுகளுக்கு வந்துட்டாங்க. காடுகள், ஃபாரஸ்ட்னா என்ன? தி டேர்ம் ஃபாரஸ்ட் ஹேஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த லத்தீன் வேர்ட். ஃபாரஸ்ட் அப்படின்னு இருந்துச்சான், லத்தீன் வேர்டாக இருந்துச்சான். அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு அர்த்தமா. ஓகே, ஸோ வெளியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. ஃபாரஸ்ட் ஆர் செல்ஃப் சஸ்டைனிங் வுடன் ட்ராக்ஸ் வித் பயோட்டிக் கம்யூனிட்டி டாமினேட்டிங் பை ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ மரத்தினாலேயும் செடிகளினாலேயும் சூழப்பட்ட தன்னைத்தானே பார்த்துக்கிற, ஓகே, செல்ஃப் சஸ்டைனிங் அது இல்லையா. அதுக்கு யாரும் நீர் பாய்ச்சலை, வெட்டலை, உரம் போடலை. அது என்ன பண்ணுது, அதுவே அதை பராமரிக்குது. அப்போ அந்த சுற்றி நம்ம போய் ரிசர்வ்டு ஏரியான்னு சும்மா பார்க்குறோமே தவிர அதுக்கு யாருமே உரங்களோ எதுவுமே போடுறதில்ல. அப்போ அது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் சொல்கிறாங்க. They contain 90% of the terrestrial biomass, cover 40% of the land. அப்போ 90% என்னது அப்படின்னா அது ஒரு டெரஸ்ட்ரியல் பயோமாஸு. ஓகே, அது லேண்டால் இருக்கிறப்பட்டது. 40% கவர் த லேண்ட். ஓகே, செடிகளால் இருக்கிறது 40% லேண்டாக இருக்குது அப்படின்னா. ஃபாரஸ்ட் ஆக்குபை 63.85 million hectares, 19.48% out of 329 million acres of geographical area of India. இந்தியாவில் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஹெக்டேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இருக்குது நிலப்பரப்பு. அப்படி இருக்கிறதுல எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.85 நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு இருக்குது. 19.48% நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஆக்குபை பண்ணியிருக்கு. இன் இந்தியா தேர் ஆர் 4 மேஜர் டைப்ஸ் அண்ட் 16 சப்டைப் ஃபாரஸ்ட். ஓகே, மேஜரான ஃபாரஸ்ட்டும் இருக்கா, சப்டைப் ஃபாரஸ்ட்டும் இருக்கா. அவர் ஃபாரஸ்ட் மீட் 40% ஆஃப் த எனர்ஜி நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், 30% ஃபாடர் நீட்ஸ் ஆஃப் த கேட்டல் பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு தேவையான எல்லா இதுவும் ரிசோர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது நமக்கு தேவையானது. அதே மாதிரி கேட்டில்ஸ்க்கும், டைகர் போய் அதில் வாழுது, அப்புறம் மான் அங்கே இருக்குது, டியர் பாப்புலேஷன் அங்கே இருக்குது, டீர் பாப்புலேஷன். இட் இஸ் செட் ஒன்லி தோஸ் நேஷன்ஸ் விச் கண்டெயின் 1/3 ஆஃப் தேர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆர் ஃபர்டைல் அண்ட் ரிசீவ் காப்பியஸ் ரெயின்ஃபால். அப்போ 1/3 யாரெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்களோட லேண்டு தான் எப்படி இருக்குன்னா ஃபர்டைலாக இருக்குது, அங்கே தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. போத் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் வெர்சஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வே, அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் இந்த ஃபாரஸ்ட்காக இருக்கோ, இந்தியன் ரிமோட் சென்சிங் இன்சிஸ்ட் தட் த ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் டு பி இன்க்ரீஸ். ஃபாரஸ்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசண்ட் 20% தான் நமக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், 33% இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கும் நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் சென்ட்ரல் மினிஸ்டர் மிஸ்டர் மோகன் தாரியா founded an organization named Vanroy in Pune and silently worked for afforestation. இவர் ஒரு மத்திய அமைச்சர் மிஸ்டர் மோகன் தாரியா. இவர் எதுக்காக வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃபாரஸ்டாக மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள், அந்த நிலப்பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சைலண்ட்டாக வேலை செஞ்சாராம். அந்த ஆர்கனைசேஷன் பேர் வேன்ராய்ன்னு சொல்கிறாங்க, பூனாவில் இருக்கான். According to him, shortage of rainfall in our country could be avoided if we raise forest in 110 million. 63 இருக்கிறத நம்ம என்னவா மாற்றணும் ஹெக்டேர்ஸானா 110 மில்லியன் ஹெக்டேர்ஸாக நம்ம மாற்றணும். அப்போ நம்ம ரெயின்ஃபால் ஷார்ட்டேஜஸ் குறைக்க முடியும். மழை இல்லைன்னு சொல்கிறத நம்ம குறைக்க முடியும். அப்போ நம்ம மழையை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ப்ரிவென்ஷன் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், எல்லா ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்தாலும் ப்ரிவென்ஷன் எழுதணும், அப்புறம் காசஸ் எழுதணும்.
ஸோ அப்போ இதில் என்ன ப்ரிவென்ஷன், டீஃபாரஸ்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப முக்கியம் இன் பாலிசி மேட்டர்ஸ் லைக் denotification of various parts of sanctuaries, providing mining, quarrying rights, permission for laying roads, etc. should be done away with. See, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தானே அவங்களால நிறையா வந்து சாங்சுரிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, நிலத்தை வந்து சுரண்டுறாங்க, நிலக்கரிகள் எடுக்கிறாங்க, நிறைய குவாரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பெர்மிஷன் ஃபார் லேயிங் ரோட்ஸ், அது மாதிரி ரோட் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கும் போதும் ஃபாரஸ்ட்டை அழிக்காமல் நீங்கள் எப்படி ரோடு போடலான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரண்டாமல் அதுக்குள்ளார போய் ரோடு போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There should be adequate and less time consuming legal procedures that do not allow the miscreants to go scot free. குற்றவாளிகள் தண்டனை இல்லாமல் காடை அழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குற்றவாளிகள் வந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு டைம் கன்சியூமிங் லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உருவாக்கணும். தேர் ஷுட் பி ப்ராப்பர் கோஆர்டினேஷன், நல்ல கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும். அதே மாதிரி டு அவாய்ட் டிலேஸ் in the settlement of various issues like disputes over the rights of the land and நில அபகரிப்புலாம் நடக்குது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணிடுவாங்க, வேணும்னா அந்த ஹில் ஸ்டேஷனில் எந்த இடத்த வேணாலும் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நோடல் ஆஃபீஸர்ஸும் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணணுன்னா அடிக்கடி போய் செக் பண்ணணும். டீஃபாரஸ்டேஷன், மரங்களை அடிக்கிறாங்களா, வீணாக்குறாங்களா, நிலப்பரப்பு எடுத்துக்கிறாங்களான்றதை அவங்க செக் பண்ணணும். நியூ ப்ரொபோசல்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் இரிகேஷன், மைனிங், ரோட் அண்ட் ட்ரெயின். இப்போ புது நம்ம ப்ரொபோசல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் இல்லைன்னா இரிகேஷன், மைனிங்க்கு, ரோட் ரயிலுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே புது ப்ரொபோசல்ஸ் வந்து வைக்கிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து புதுசாக செய்கிறாங்க. அது எல்லாமே ப்ராப்பரான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டோட என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட வாங்கணும். அப்படி வாங்கி பண்ணும்போது நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரில் இல்லை, இப்போ இதில் இல்லை. multi-pronged pressures on forest come from the growing population. அதிகப்படியாக நமக்கு எது வருது, எதனால பாதிக்கப்படுதுன்னா நம்ம மக்கள் தொகை அதிகரிக்கிறதும், ஆடு மாடுகள் மேயறதும், மேய்ச்சல் அதிகமாக இருக்கிறதும், ஃபியூவல் அண்ட் ஃபாடர் கலெக்ஷன், அப்புறம் இண்டஸ்ட்ரியோடைய பாதிப்பு, நிறைய நம்ம வந்து ஃபியூவல் தேவைப்படுறது அதுக்காக. பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ரெஷர்ஸ் ஆன் த ஃபாரஸ்ட், த ஆக்சுவல் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இன் அவர் கண்ட்ரி ஹாஸ் dwindled to just 11% against the desirable 33%. நம்ம 33% இருக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அது என்ன பர்சன்டேஜாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய காரணங்களினால 11%ஆக தான் இருக்குது. அன்டில் த லேட் 70s, அதான் இல்லை 70ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சென்ச்சுரியில் ஃபாரஸ்ட் லேண்டு தான் வந்து ப்ரைமரியாக இருந்துச்சு, முதன்மையாக இருந்துச்சு. அதோட டார்கெட் தான் திருப்பியும் அதை வந்து ஃபாரஸ்ட் லேண்டாகவே மாற்றணும் அப்படிங்கிறதும், அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கெல்லாம் விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஃபாரஸ்ட்டு மாற்றுறதுக்கு. இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் JFM அப்படிங்கிறவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1990s வந்து has resulted the improvement of forest cover in the country to reach present level 19.48%. அப்போ ஃபாரஸ்ட் கவரேஜ் என்னவா மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.48%ஆக மாறிச்சு. 1990s இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா JFM. இப்போ 11% அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம், 19.48% அச்சீவ் பண்ணியிருக்கோம். யூசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், டைரக்ட் யூசஸ். ஓகே, ஃபாரஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஃபாரஸ்ட்டுன்றது ஃபயர் வுட்டுக்காக இல்லையா, மரங்களை வெட்டி நம்ம என்ன பண்ணுறோம், நெருப்பு மூட்டி அதில் சாப்பிட்றோம். சாக்கோல் சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மரத்தை வெட்டி வரதில் தான் நம்ம செய்கிறோம். டிம்பர் டு மேக் ஃபர்னிச்சர், அதே மாதிரி நம்ம சோஃபா, கட்டில், அப்புறம் இன்னும் என்னென்ன மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே லைக்ஸ் டோர்ஸ், விண்டோஸ். ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ப்ரொடியூஸ் சாண்டல் ஆயில்,
அப்புறம் சந்தன மரத்தை வெட்டி சாண்டில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேப்பர் எல்லாமே எதுலேருந்து தான் வருது? மரத்துலேருந்து தான். நியூஸ் பிரிண்ட்டு, க்ளோத்து, மேட்ச் ஸ்டிக், ஓகே, அகர்பத்தி ஸ்டிக், இதெல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து தான் நமக்கு வருது. தே ஆல்சோ ஃபுல்ஃபில் த ஹியூமன் ஃபுட் நீட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். அதே மாதிரி ஹியூமன் ஃபுட் நீட்ஸை பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு தான் ரொம்ப விலை அதிகம் இல்லையா? மலைப்பூண்டுக்காகவும் அது மாதிரி ஆல்மண்ட், பாதாம் பருப்பு, வால்நட்டு, கேஷ்யூநட்டு எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேன் கூட எங்கேருந்து வருது? மலை தேன் தான் நமக்கு பிடிக்கும். மலை தேன் தான் நல்லதுன்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் வந்து மலை தேனாக இருக்காது. ஸோ தே ப்ரொவைட் சம் ஹர்பல் ஸ்பைசஸ் லைக் நட்மக், சின்னமன், பட்டா, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே நம்மளுடைய ஹியூமன் எயில்மெண்ட்ஸ் எதானா சுகத்துக்கு கூட நமக்கு அதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டன் கெமிக்கல் யூஸ்ட் இன் டையிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் obtained from the barks of some trees. They also provide gum, natural rubber. அப்போ இது கலர் பண்ணுறதுக்கெலாம் கூட நேச்சுரல் அந்த டையிங் பர்பஸ்னால் கலரிங்காக கூட நம்மளுடைய ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணி கெமிக்கல் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரப்பரு, கம்மு இதெல்லாமே மரங்களை வெட்டி தான் எடுக்கிறாங்க. சம் கைண்ட் ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் அண்ட் வேல்யூபிள் ஸ்டோன்ஸ் லைக் டைமண்ட் ஆர் obtained from ஃபாரஸ்ட். சில விலை மதிக்க முடியாத மினரல்ஸும் அதுக்கப்புறம் இந்த வேல்யூபிள் ஸ்டோன்ஸ் வந்து அதாவது டைமண்ட்லாம் கூட ஃபாரஸ்ட்டில் கிடைக்குதாம். இன்டைரக்ட் யூசஸ் அப்படின்னும்போது இது எல்லாமே டைரக்ட் யூசஸாக இருந்துச்சு. இன்டைரக்ட் யூசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் த டைரக்ட் ஆக்ஷன் ஆஃப் ரெயின் அண்ட் விண்டு. ஃபாரஸ்ட்டுங்கிறது ரெயினோ விண்டையும் கட்டுப்படுத்தி அது கொண்டு வருது இல்லையா? வந்து பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஹோல்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம்லி, த சாயில் எரோஷன் இஸ் ப்ரிவென்டட். அப்போ இந்த மரங்களும் இந்த செடிகளும் அந்த ஃபார்மாக பார்த்துக்குது. அப்போது வந்து சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஃபாரஸ்ட் ஹாவ் மாடரேட்டிங் எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். They increase the rainfall frequencies and the level of humidity in the atmosphere. So டெம்பரேச்சரை வந்து கட்டுப்படுத்துது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மாற்றுது. அது வந்து ரெயின்ஃபால் ஃப்ரீக்வன்சிஸ், அந்த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி எல்லாம் இது இன்டைரக்டாக நமக்காக அது ஃபாரஸ்ட் வந்து செய்யுது. ஃபாரஸ்ட் ரெடியூஸ் அட்மாஸ்ஃபரிக் பொல்யூஷன். அது மாதிரி பொல்யூஷன் எதுவும் வராதபடிக்கு, அதாவது இப்போது நம்ம வெறுமனே கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ இந்த இடம் ரூம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? கார்பன் டை ஆக்சைடாக ஃபுல்லாகி இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகாமே இருக்கும். அப்போ அந்த கேஸ்னால நமக்கு என்ன ஆகும்? பொல்யூஷன் ஏற்படும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது? இந்த CO2 கேஸை வந்து எடுத்துக்குது. ஏன்னா அதுதானே நமக்கு ஆக்சிஜனை தருது, நம்ம அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தரோம். அது மாதிரி அதனால் அது தேவை. கலெக்டிங் சஸ்பெண்டட் பர்டிகுலேட் மேட்டர், அதே மாதிரி தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதை எடுத்து விலக்கி விடுது நம்ம இந்த கேஷியஸ் மேட்டர்லாம். ஃபாரஸ்ட் ஆஃபர் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் மெனி வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதுமாரி ஃபாரஸ்ட் வந்து நமக்கு மாத்திரம் இல்லை, ஹியூமன்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, மெனி வைல்டு அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் அதுதான் வந்து சாப்பாடு தருது. அதே மாதிரி ஷெல்டர் தருது, தங்க வீடு தருது. பிளான்ட் லிட்டர் அண்ட் ஹியூமஸ் and make the soil spongy, helping to hold the water and prevents run of water. அப்போ இந்த பிளான்ட் லிட்டர், இந்த ஹியூமஸ்லாம் என்ன பண்ணுது? சாயிலை ஸ்பாஞ்சியாக பார்த்துக்கிறதுனால, கொலைன்னு பார்த்துக்கிறதுனால அது என்ன பண்ணுது? ரெயின் வாட்டர் அதிகமாக தருது. அதே மாதிரி ரெயின் வந்து தண்ணி வெளியில் போகாமல் அது ரன் ஆஃபையும் கட்டுப்படுத்துது. ரெயின் வாட்டர் ஸ்லோலி percolates into the soil, providing perennial supply to springs and rivulets. அது மாதிரி மரங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால சாயில் அது ப்ரொவைட் பண்ணுது. அதுக்காக நம்ம ரிவர்ஸில் இதிலெல்லாம் நமக்கு நல்ல ரெயின் வாட்டர் வருது. டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னும் போது இஸ் டெலிபரேட் ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் பை. டெலிபரேட்டாக என்ன பண்ணுறாங்க? டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. மரத்தை டெலிபரேட்டாக துணிஞ்சு வெட்டுறாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அந்த மரத்தை வந்து கட் டவுன் பண்ணி அதுக்காக வந்து பர்னிங் பிளான்ட்ஸ் இதெல்லாமே நடக்குது. இன் இந்தியா 1/3 ஆஃப் லேண்ட் வாஸ் கவர்ட் வித் ஃபாரஸ்ட் டியூரிங் த லேட் 1930s. 1/3 ஆஃப் த லேண்டு நம்ம சொன்னபடி இருந்துச்சுன்னா நல்ல மழை பெய்யும் சொன்னாங்க. அப்போ அது வந்து எந்த இயரில் இருந்துச்சுன்னா 1930. அப்போ 1930 பார்த்திங்கன்னா சீசனுக்கு கரெக்டாக மழை பெஞ்சிருக்கும், அதிகமான வெப்பம் இருந்திருக்காது. ஆனால்
இப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இல்லாமல் 19.48% ஆஃப் லேண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீஃபாரஸ்டேஷன், இது எதனால் காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஹியூமன் ஹேபிட்டட்ஸ், நம்ம மனிதர்களுடைய பழக்கங்கள், அண்டர்டேக்கிங் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ஹைட்ராலிக் பவர் பிளான்ஸ், லேயிங் ரோட்ஸ் அண்ட் ரயில் ட்ராக்ஸ். இப்போ ரயில் ட்ராக்ஸ் போடுறது, டேம்ஸ் போடுறது, பவர் பிளான்ட் போடுறது. பவர் பிளான்ட் போடாதீங்கன்னு ஒரு பக்கம் நமக்கு நடக்குது. டேம்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலையும் இது நடக்குது காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இங்கேருந்து நம்ம வேறு இடத்துல கல்டிவேட் பண்ணுறோம், அதனாலையும் ஆகுது. டிமாண்ட் ஃபார் டொமஸ்டிக் ஃபியூவல் அண்ட் டிம்பர், டொமஸ்டிக் ஃபியூவல் நமக்கு தேவைப்படுது, டிம்பர் நமக்கு தேவைப்படுது ஃபர்னிச்சர் செய்ய, ஃபிட்டிங்ஸ் செய்ய, மாதிரி ஓவர் கிராசிங் வந்து நடக்குது. இது எல்லாமே மேஜரான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆர் ஆல்சோ, ஃபாரஸ்ட் காட்டு தீ திடீர்னு வந்து படுது, அப்போ வந்து காடுகள் அழிந்து போகுது. டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட், இந்தியன் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட்டட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 என்ன சொல்லுது, 1980 ஒரு இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை 1988 அமுல்படுத்தினாங்க. டு என்ஷூர் ஹெவி பனிஷ்மெண்ட் ஃபார் த அஃபெண்டர்ஸ், யாரெல்லாம் இந்த காடுகளை அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ஸ் ஃபார் டீஃபாரஸ்டேஷனுக்கு ரீசன் நமக்கு தெரியும், அது எதை திருப்பி சொல்ல போகிறாங்க. அதிகப்படியான பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது, அது என்ன பண்ணுது, இன்க்ரீசஸ் அ ப்ரெஷர், லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அவைலபிள். அப்போ நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வேணும்னா நம்ம காடு அழிப்போம், லேண்ட் வேணும், அப்படி கல்டிவேட் பண்ணுறதுக்கு லேண்ட் வேணும், கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அதுக்கும் லேண்ட் வேணும். அப்போ ரப்பர் வேணும் அப்படின்னும் போது அதை நம்ம அறுவடை செய்கிறோம். அதே மாதிரி ஆயில் பாம், சாண்டில்வுட், காஃபி, இது எல்லாமே நமக்கு டிமாண்டாக இருக்குது, நம்ம செஞ்சே ஆகணும், நமக்கு தேவை. பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன வாங்குவாங்க, எல்லாரும் வந்து ரப்பர் வாங்குவாங்க. அப்போ எவ்வளோ மரம் வெட்டணும் அப்படிங்கிறது தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், ரெயில் ட்ராக்ஸ், டேம்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ், இது எல்லாமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம், ரயில் பாதை போடணுன்னா அந்த மரம் அங்கே இருந்துச்சுன்னா அதை வெட்டிடணும். 4 ரோடு போடணுன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற புளிய மரத்தெல்லாம் வெட்டிட்டு இப்போ பார்த்துருக்கேன், ஒரு புளிய மரமே இல்லை இந்த ரோடு பக்கமே. லைவ் ஸ்டாக் கிராசிங், அதே மாதிரி மேய்ச்சலுக்கு கொடுக்கறது. அடுத்தது மீட்டிங் த டிமாண்ட் ஆஃப் ஃபயர்வுட் ஃபியூவல், நம்ம ஃபயர்வுட் ஃபியூவல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவும் மரங்களை வெட்டுறோம். மீட்டிங் த டிமாண்ட் ஆஃப் டிம்பர் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், நம்ம டிம்பர் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் மில்ஸு, மாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அகர்பத்தி, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து தேவையானது மட்டும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியுது ஈஸியாக எழுதும்போது மட்டும் எழுதி 5 pages கவர் பண்ணால் போதும். ஃப்ரீக்வெண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் எய்தர் நேச்சுரல் ஆர் மேன் இன்டியூஸ்ட், ஒன்று நேச்சுரலாக இருக்கும், இல்லைன்னா என்ன ஆகும், மனுஷங்க கூட அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, காட்டு தீயை உருவாக்கிறாங்க. ஃப்ளாட் கவர்மெண்ட் பாலிசிஸில் நிறைய பிழைகள் இருக்குது. இதுக்கு inadequate understanding of the cost and benefits of deforestation resulting in faulty economic analysis. அப்போ நம்ம inadequate அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, காஸ்ட் என்ன, இதோட பெனிஃபிட் என்னன்னு நமக்கு தெரியாததுனால நமக்கு வந்து ஃபால்ட்டியான எக்கனாமிக் அனாலிசிஸ் வந்து ரிசல்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காலனியல் பேட்டர்ன்ஸ், அப்போ காலனிகள் நிறைய கொண்டு வரதுனாலையும் இந்த ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. ஹை டிமாண்டட் டெவலப்மெண்ட் ஃபார் ட்ராபிக்கல் டிம்பர், அதிகமான டிமாண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ட்ராபிக்கல் டிம்பருக்கு பார்த்தீங்கன்னா மரம் வேணுமா, தேக்கு மரம், அப்போ இந்த மரம் வேணுமா அது, அப்போ நிறைய ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து மரங்களை வெட்டி தான் ஆகணும். ஷிஃப்டிங் கல்டிவேஷன், பேட்ச் ஆஃப் லேண்ட் இஸ் கிளீன்டு த்ரூ லூப்பிங் அண்ட் பர்னிங், ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டே என்ன பண்ணிடுறாங்க, எப்படியோ போட்டு எரித்து அதை காலி பண்ணிடுறாங்க. அந்த ஆஷ் வந்து அதோட சாயிலோட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த சாம்பல் வந்து அந்த லேண்டோட மிக்ஸ் ஆகும்போது 2 to 3 yearsல வந்து லேண்ட் வந்து அங்கே அந்த இடத்துல அப்படியே சமவெளியாக மாறிடுது. டியூரிங் திஸ் பீரியட் தட் சாயில் டோஸ்
ஆல் நியூட்ரிஷன். இந்த மாதிரி நடக்கிற பீரியடுக்குள்ளே எல்லா சத்தையும் அது உறிஞ்சிருமா. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, ஸோ ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே ஆப்சன்ஸாக இருக்கும். அப்போ நம்ம மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். சாயில் எரோஷனும் இங்கே அதிகமாக நடக்கும். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் மோர் தேன் 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர், 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து கல்டிவேஷனை ஷிஃப்ட் பண்ணுறதுனால, கிளியர் பண்ணுறதுனால இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷனால் வர பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபாரஸ்ட் அப்சர்வ் ரெயின் வாட்டர் லைக் அ ஸ்பாஞ்ச் அண்ட் ஸ்லோலி ரிலீஸ் இட். ஓகே, இந்த தேங்காய் நார் என்ன பண்ணுறது, அந்த தண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு தண்ணி நம்ம ஊற்றாத நேரத்தில் அது அப்படியே ஊறியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தண்ணி அதில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபாரஸ்ட்டில் அந்த தண்ணி வந்து ஸ்பாஞ்சியாக அப்படியே தண்ணியை வந்து பிடிச்சி ஊற வச்சுக்கிட்டே இருக்குமா. அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே பாதிக்கப்படுது. பட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரெயின் வாட்டர் இஸ் வேஸ்டட் ஆஸ் ரன் ஆஃப். அப்போ அந்த நமக்கு வந்து நிறைய மரங்கள் இல்லாத போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ரெயின் வாட்டர் மழை நீர் எல்லாமே ஓடி போயிடும். இட் ஃப்ளோஸ் இன்டு த சீ. அப்போ கடலில் கலக்கும் போது நமக்கு அது எதுக்காவது உதவுமா, இல்லை. இட் இஸ் எவாப்ரேட்டட் ஃப்ரம் லேண்ட். மாதிரி லேண்ட்லேயும் அது இருக்காது, தங்காது இல்லையா, உடனே எவாப்ரேட் ஆயிரும். வெயில் மழை பெஞ்சு அடுத்த நாள் வெயில் அடிச்சிச்சுனாவே தண்ணியெல்லாம் எங்கே ஓடுதுன்னே தெரியாது. டீஃபாரஸ்டேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு த எரோஷன் ஆஃப் த ரிச் டாப் சாயில். அப்போ இந்த டாப் சாயில்லாம் போயிடும். ஃப்ரீக்வெண்ட்டான ஃப்ளட்டு வரும், வறட்சி வரும், டெசர்டிஃபிகேஷன் நடக்கும். இது எல்லாமே நான் டிம்பர் ப்ராடக்ட்ஸை நம்ம பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை டிக்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெசர்டிஃபிகேஷனுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் இன் த குளோபல் கிளைமேட் ரிசல்ட். மாதிரி நம்ம குளோபல் கிளைமேட்டுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம குளோபல் கிளைமேட்டே என்ன பண்ணுறது, ரிசல்ட் due to the changes in the earth's reflection of light and heat from the earth's surface when the light absorbing forests are removed. The heat balance of the earth may produce changes in the wind and rainfall patterns. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம நிறைய மரங்களும் ஃபாரஸ்ட்டையும் நம்ம நடத்தணும். அப்போ நம்ம கிளைமேட்டை ஆல் ஓவர் த வேர்ல்டு குளோபலி நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். சரியா. அடுத்தது deforestation results in the building up of carbon dioxide in the atmosphere. deforestation வந்து நமக்கு எதை வந்து விட்டு வைக்குது, நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் உறிஞ்சிக்குது. பட் இங்கே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே அட்மாஸ்ஃபியரில் கலந்துரும், which ultimately leads to global warming. இதனால தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. deforestation results in the loss of an important sink for ஓசோன் லேயர் பாதிக்கப்படுறதுக்கும் இந்த டீஃபாரஸ்டேஷன் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் டினைஸ் த ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் இன் பிளான்ட் டிஷ்யூஸ் இன் த அப்சார்ப்ஷன் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறையா வருது. ஷார்ட்டேஜ் அதுமாதிரி ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட் டிஷ்யூஸும் த அப்சார்ப்ஷனும் பிரேக்கிங் ஆஃப் பொல்யூட்டன்ஸும் நடக்குது. டீஃபாரஸ்டேஷன்றது எதுக்காக அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹேபிடேட் வேரியஸ் வைல்ட் அனிமல்ஸு பாதிக்கப்படுது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், ஃபானா அண்ட் ஃப்ளாரா அந்த ரெண்டுமே பாதிக்கப்படுது. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரெண்டுமே. டீஃபாரஸ்டேஷன் ரிசல்ட்ஸ் இந்த நான் அவைலபிலிட்டி ஆஃப் டிம்பர் வந்து டிம்பரே இல்லாமல் ஆக்கிடுவாங்க போல இருக்குது, ஃபியூல் வுட் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்தளவுக்கு என்ன நடக்குதுன்னா டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் மலைவாழ் மக்கள் எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாஸில் தான் வாழ்கிறாங்க. அதனாலேயும் என்ன நடக்குது அப்படின்னா ட்ரைபல்னாலேயும் காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இன்னும் நிறைய மரங்களை நடக்குது. growing trees on a crop to develop forest in those places where previously no forest existed. எங்கேயுமே ஃபாரஸ்ட்டே இல்லாத ஏரியாவை ஃபாரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஏஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ரீஃபாரஸ்ட்ரேஷன், அது ஏஃபாரஸ்ட்ரேஷன். இது ரீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு த டெவலப் த cleaned forest into a full-fledged forest. ஓகே, ஒரு ஃபாரஸ்ட்டே இல்லாத இடத்த வந்து
திருப்பியும் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபாரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபாரஸ்ட் முடிஞ்சுது.